நாம் கடந்த வாரத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்துல மீகா என்பவரை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு அதை தொடர்ந்து சிம்சோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா நாம் இந்த வேத பாடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தை நாம் கொஞ்சம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட நியாயாதிபதிகள் ஸ்தோத்திரிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை முதலாவது ஒருவர் வாசிக்கிறார். தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் மனோவாவுடைய சில குணாதிசயங்களை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளை பெறாத மலடியாய் இருந்த மனோவாவிற்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இருவருக்கும் அநேக நாட்களாக பிள்ளை இல்லை. ஆனால் முடிவில் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த ஆண் பிள்ளைக்கு அவர்கள் சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். அந்த பிள்ளையை மனோவா இருந்த நாட்கள் வரைக்கும், தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியும் உடன்படிக்கையின்படியும் அந்த பிள்ளையை அவர்கள் சரியாய் வளர்த்திருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவன் மனோவா மரிக்கிற வரைக்கும் சிம்சோனுடைய முடிகள் வெட்டப்படல. அல்லேலூயா. கர்த்தர் மனோவாவுக்கும் அந்த மனைவிக்கும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய பிள்ளை கடைசி வரைக்கும் பிறந்தது முதல் எப்படி இருக்கணும், நசரேயனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் அந்த மனோவா இந்த சிம்சோனை வளர்த்தார் என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அல்லேலூயா. இப்பொழுது இந்த சிம்சோனுடைய சில காரியம், இந்த சிம்சோனை குறித்து நாம் அநேக பிரசங்களை கேட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த சில காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த சிம்சோன் 20 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாருன்னா நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. நடத்துகிறார். ஆனால் இந்த சிம்சோனுக்கு முன்பாக ஜனங்கள் பொல்லாத வழிகளுக்கு போனாங்க, கர்த்தரை மறந்தாங்க. எல்லாருமே மனம்போன போக்கில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய தெய்வ வணக்கத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறினார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால் 40 வருடங்கள் பெலிஸ்தருடைய கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டு விட்டார். அல்லேலூயா. இந்த 40 வருடங்கள் பெலிஸ்தருக்கு அடிமைகளாய் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனா இன்னும் மனம் திரும்ப மாறினா இல்ல. அல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்ப ரொம்ப பிரச்சனை வருதோ அப்பதான் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. சில வேளை நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில வேளையில அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்ட மாதிரி நம்மளும் யார் கையிலாவது கொஞ்ச நாள் கொடுத்து வச்சிருவாரு. அல்லேலூயா. கொஞ்சம் சோதிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. பாருங்க, பார்க்கும் பொழுது இவர்கள் 40 வருடங்கள் இந்த பெலிஸ்தருடைய கையில அடிமைகளாய் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நடுவில் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த 40 வருடத்தின் முடிவில் கர்த்தர் இந்த சிம்சோன் என்கிற ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதியை, ஒரு ஜட்ஜ் ஆண்டவர் என்ன பண்றார், எழுப்புகிறார் அங்கு. அல்லேலூயா. இந்த சிம்சோன் பாருங்க 25ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோருக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப அந்த தானின் பாளையத்துல, ஒரு பாளையத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை அபிஷேகிக்கிறார், அவனை ஏவ துவங்குகிறார். நீ என்ன பண்ணணும் என்று சொல்லி இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக அவனை ஏவ துவங்குறதை பார்க்க முடிகிறது. இந்த சிம்சோன் இஸ்ரவேலை ஆண்ட வருடங்கள் என்று பார்க்கும் பொழுது பிசி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 1085 1065 வருடங்கள். அல்லேலூயா. 20 வருடம் 1085 இருந்து 1065 BC ல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருடங்கள் தான் சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதியாக உட்கார்ந்து ஆண்ட ஒரு வருடம். அல்லேலூயா. இந்த 20 வருடம் தான் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும், ஆண்டவர் அவனை ஏவினார், இவன் பெலிஸ்தருடைய பெண்களை மனம் முடித்தான் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. சில காரியங்களை சிம்சோனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
காரியம் என்ன என்பதை இன்னைக்கு நாம் சிறிது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது இவன் சரீரத்தில் மிகவும் பலனுள்ளவன். அல்லேலூயா. சிம்சோனை போல ஒரு பலமுள்ளவன் உலகத்துல அதுக்கப்புறம் பிறந்தானான்னு தெரியாது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பலம், மகா பலம் அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி நாம நியாயாதிபதிகள் குறித்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு மகா பலன் இருந்ததை அங்கு பார்க்க முடியும். அதே போல 19ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 14:19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுதும், அதே போல 15ஆம் அதிகாரம் 12 15 அந்த வசனங்களை பார்க்கும் பொழுதும் இப்படி சில காரியங்கள் இருக்கு. 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், 30ஆம் வசனம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைகள் தானே. அல்லேலூயா. அதனால நான் ஷார்ட்டா வசனம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஓகேவா? 14:6-19, அதே போல 15 12 15, 16 3ஆம் வசனம், 16 29 30 இந்த வசனங்கள் எல்லாம் நான் பார்த்தோம் அப்படின்னா சிம்சோன் சரீர அளவுல பயங்கரமான பலசாலியா இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல பலசாலியா இருக்கிறான் சரீரத்துல. ஆனால் இதே சரீரத்துல இருக்கிற இந்த பலம் அவனுடைய மனதளவுல அவன் பலகீனமாய் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. சரீரத்தில் நல்ல பலன் இருந்துச்சு, ஆனா மனதளவுல இந்த சிம்சோனை பார்க்கும் பொழுது மிகவும் பலவீனப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை இதுதான். சரீரத்துல நல்ல பலன், ஆனா மனசுல பலவீனமாகவே இருப்பாங்க. ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, சரீரத்துல பலன் இருந்து மனசுல பலவீனம் இருந்ததுன்னா உங்க சரீரமும் பலவீனமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா யார் ஒருவருக்கு சரீரத்துல பலன் கம்மியா தான் இருக்கும், ஆனா மனசுல பலன் இருக்கு பாருங்க, அவங்க அந்த சரீர பலத்தை கூட மிஞ்சி எதனாலும் சாதிப்பாங்க. அல்லேலூயா. இந்த சிம்சோனுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, அவனுக்கு சரீரத்துல நல்ல பலன் இருக்கு, ஆனா மனசுல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுல அவன் பலவீனமா இருக்கிறான் பாருங்க. இவன் நல்ல ஒரு பலசாலி, ஆனால் எந்த ஒரு பெலிஸ்தே பெண்ணை பார்த்தாலும் இச்சையில விழுந்து போயிடுவார். அல்லேலூயா. அவனுடைய பலவீனமே மிகப்பெரிய இந்த லஸ்ட் தான், இச்சை தான் வாழ்க்கையில. அல்லேலூயா. இச்சை என்பது அவன் வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய பலவீனம். பாருங்க, முதலாவதாக பெலிஸ்தே ஸ்திரீட்ட ஒரு போறாரு. அங்க ஒரு பெண்ணை பார்த்தாரு. அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த ஸ்திரீ வேண்டாம்ப்பா. இல்ல, எனக்கு அவள் தான் வேணும், என் கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. உடனே விழுந்தாச்சு. அந்த பெண்ணை பார்த்துட்டு மறுபடியும் என்ன ஆகி போச்சு, அவனை அந்த கொஞ்சம் பிரச்சனையாகி இவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார். மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு அங்க போகும்போது என்ன ஆகி, அந்த பெண்ணை இன்னொருவனு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு அவங்க அப்பா. ஆனா மறுபடியும் அங்க போய் சண்டை போட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தின்னாத்துக்கு போகிறார். அங்க ஒரு வேசியை பார்க்கிறார். காசால போய் அங்க ஒரு வேசியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீல கொஞ்ச நாள் ஐக்கியமா இருக்கிறார். மறுபடியும் தின்னாத்துக்கு போகிறார். அங்க ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அங்கே ஐக்கியமா இருக்கார். இப்படி அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே இச்சையினால் பலவீனப்பட்டதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க என்னைக்குமே உங்களுடைய சரீரம் பலமா இருக்கா பலவீனமா இருக்காங்க பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. நீங்க ஜிம்முக்கு போய் பாடியை ஏத்துங்க, பாடியை ஏத்தாம இருங்க, அது உங்களுடைய காரணம். இல்லை டயட் இருந்து நீங்க பாடியை கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணாம இருங்க. பட் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே மனதளவுல பலவான்களா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனதளவுல உங்க கண்கள்ல ஒரு இச்சை வருதா, உடனே அதை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நீங்கள் உங்க உள்ளத்துல எப்பொழுதுமே வச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பலவீனம் வரவே வரான்னு சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிற பலவீனங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அந்த வயதில் அதிகமா தான் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட சிம்சோனை மாதிரி அடிக்கடி விழக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை விழுந்தா கத்த தூக்குவார், 2 முறை விழுந்தா தூக்குவார், 3வது முறை விழுந்தாரு பாருங்க ஒரேடியா போயிட்டார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் எப்பொழுதுமே மனதில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சரீரத்துல நீங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட பிரச்சனையே இல்லைங்க. அல்லேலூயா. சரீரத்துல நமக்கு ஒரு கையில ஆண்டு சொன்னாரு, நீ பாரு 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்துல போவதை பார்க்கணும், ஒற்றை கண்ணனா நீ பரலோகத்துக்கு வந்து. அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, உன் சரீரத்துல இருக்கிற அவயம் ஒண்ணு இல்லாம இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை உனக்கு, ஆனா ஆத்துமாவுல ஒரு நாள் பலவீனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆத்துமா பாவத்துல விழுந்துடக்கூடாது, அது இச்சையில விழுந்துடக்கூடாது, அது தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அது தவறு செய்யறதுனால உனக்கு 2 கை இருக்கலாம், 2 கண்ணு இருக்கலாம், 2 கால் இருக்கலாம், நல்ல புஷ்டியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனா போகக்கூடிய இடம் நரகமாய் மாறிவிடும்.
அல்லேலூயா. போகக்கூடிய முடிவு வந்து தவறாய் மாறிவிடக் கூடாது. அதனால தான் சொல்றேன், நீங்க சரீரத்துல பலவீனப்பட்டு இருந்தாலும் கூட பிரச்சனை இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய மனது ஒரு நாள் பலவீனமா இருக்கக்கூடாது. உங்களுடைய கண்கள் ஒரு நாள் பலவீனமா இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயத்துல அந்த இச்சையின் ஆவி எப்பொழுதும் உங்களை தலை தூக்குகிறதை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுல தான் சிம்சன் விழுந்து போனார். பாருங்க, சிம்சனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். எதுல விழுந்தார்னா அவர் அந்த இச்சையில தான் விழுந்தார். அல்லேலூயா. வேற எந்த ஒரு காரியத்தையும் அவனை விழுந்தவே முடியாதுங்க. புது கயிறை கொண்டு கட்டினாலும் அவர் உடைச்சிட்டு வந்துருவார். அல்லேலூயா. அலங்கத்தை தூக்கிட்டு வந்துருவார். அவர் பெரிய பலசாலி. அவர் 30 நரியை, நம்மளால ஒரு நரியை பிடிக்க முடியாது, அவர் 30 நரியை பிடிச்சிட்டு வந்தவருங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பலவான் தான். ஆனால் மனசுல கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இச்சை என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு பலவீனம். இரண்டாவது, இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் இருந்த இன்னொரு பலவீனம் என்ன தெரியுமா? அனுதாபம் இல்லைன்னா பரிதாபம். அல்லேலூயா. இந்த முதல் ஒரு ஸ்திரீட்ட போனார். அவர், நீங்க அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு ஸ்திரீட்ட போகிறார். 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீ அலட்டிக்கிட்டே இருக்கிறார். இவர் ஒரு விடுகதையை போட்டார். அல்லேலூயா. சிங்கத்தை கொன்னாரு. சிங்கத்தை கொண்டுட்டு என்ன பண்ணாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். மறுபடியும் அந்த சிங்கத்தை பார்த்தார். கொஞ்சம் தியானம் இருந்துச்சு உள்ள, எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு நல்ல அப்பா அம்மாவுக்கு கொடுத்தார். அப்பா அம்மாட்டே சொல்லி இருக்கலாம், அதையும் சொல்லலை. அல்லேலூயா. அவங்களா கொஞ்சம் புத்தி சொல்லி இருப்பாங்க, அதையும் சொல்லலை, மறைச்சிட்டார். இப்ப என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற வாலிபர்கள்ட்ட போய் என்ன பண்றாரு, ஒரு விடுகதையை போட்டார். இந்த விடுகதையை போட்ட உடனே அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்க ஒரு விடுகதை சொன்ன ஆன்சர் சொன்னா என்னன்னா, விடுகதையை சொல்லிட்டா சிம்சன் அவங்களுக்கு 30 ட்ரெஸ் கொடுக்கணும். விடுகதை சொல்லலன்னா அவங்க 30 ட்ரெஸ் சிம்சனுக்கு கொடுக்கணும். இப்போ அவங்க ஊர்லயே போய் அவங்களே தோக்கடிக்க நினைக்கிறார். அல்லேலூயா. இருக்குது பெலிஸ்திய தேசத்தில். அங்க போய் இருந்து என்ன பண்றாரு, அந்த வாலிபர்ல கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் விடுகதையை போட்டார். கடைசியில் என்ன பண்ணாரு, அவங்க இந்த பெண்ணிட்ட சொல்லிட்டாங்க, நீ உயிரோட இருக்கணும்னா விடுகதையை ஒழுங்கா எங்களுக்கு சொல்லிரு, ஆன்சர் நீ சொல்லிரு, இல்லனா நீயும் உன் தகப்பனும் உயிரோட இருக்க முடியாது. அல்லேலூயா. கடைசியில் இந்த ஸ்திரீ போய் அவன்கிட்ட கேட்கிறான், சிம்சன்கிட்ட கேட்கிறார். அவர் முயன்று இந்த கடைசியில் அவன் அலட்டிக்கிட்டே இருக்கிறான், எனக்கு நீ சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். கடைசியில் அவன் அலட்டுகிற அந்த வார்த்தையை வைத்து என்ன போச்சு, கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பரிதாபம் உண்டு. சரி, ஆன்சரை சொல்லியாச்சு. அல்லேலூயா. அங்க ஒரு தோல்வி வந்துட்டு பாருங்க, பரிதாபப்படக்கூடாதுன்னு சொல்லல, யாருக்கும் இறங்க வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆனா யாருக்கு எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம பரிதாபம் கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பரிதாபத்தின் ஆகிறது மிகவும் மோசமானது. அல்லேலூயா. பார்க்க அன்பா தான் இருக்கும், பார்க்கிறதுக்கு நமக்கு பாவமா தான் இருக்கும். ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு இதா இருக்காங்க, நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க. ஆனா கடைசியில தோல்வியில போய் முடியும். இதே பாருங்க, தெளிலாலும் இதே காரியத்தை செய்யும். நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 16, 17 வாசம் அப்படின்னா தெளிலாலும் கூட இதே காரியத்தை செய்தார். சிம்சோன் உன் பலம் எங்க இருக்கு, உன் பலம் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இவரும் பல இதை சொல்லி பார்த்தார். என்னை கயிறு வச்சு கேட்டு அதை பண்ணி இதை பண்ணு எவ்வளவு சொல்லி பார்த்தார். கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகி போச்சுன்னா, அவள் இவனை விசனப்படுத்துற அளவு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் அவளுக்கு என்ன போச்சு, பரிதாபப்பட நிலைமையாச்சு. ஐயோ நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இல்ல, அவளே இப்ப அழுதுகிட்டு இருக்கிறாள்னு சொல்லி அங்க ஒரு பரிதாபம் ஆச்சு. கடைசியில் என்ன, 2 கண்ணையும் பிடிக்கிட்டாங்க, தலை முடியும் வெட்டிட்டாங்க. இந்த பரிதாபம் ஒரு மிகப்பெரிய பலவீனம். அல்லேலூயா. பரிதாபப்படலாம், ஒருவருக்கு உதவி செய்வது தவறே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அது நமக்கு கண்ணியாய் மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அது நமக்கு கண்ணியாய் மாறிவிடக்கூடாது. அது சிம்சனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க, தவறே இல்லை. ஆனா அதே வேளையில அது உங்களுக்கு ஒரு கண்ணியா இருக்கும் என்றால் அதிலிருந்து சீக்கிரத்தில் விடுபடுவது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஒன்று இவன் சரீரத்தில் நல்ல பலவான் தான், ஆனால் மனதளவுல இச்சை இருக்கிறது. மனதளவுல ஒருத்தங்க அழுதுட்டாங்கன்னா உடனே என்ன இருக்கிறது, என்னன்னாலும் மறைபொருளை வெளிப்படுத்திருக்கான். அல்லேலூயா. சில காரியத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்ப இவன் இருக்கிற இந்த உடன்படிக்கையானது யாருக்கும் தெரியாது. இவன் பெற்றோருக்கு தெரியும், அடுத்து இவனுக்கு தான் தெரியும். இது கர்த்தர் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. இது பெற்றோருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த ரகசியத்தை இவர் சொல்லக்கூடாத ஒரு ரகசியம், இது கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரகசியம். ஆனால் அந்த ரகசியத்தை ஒரு ஸ்திரீட்ட சொன்னதுனால அவனுடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய முடிவு வந்துச்சு. அல்லேலூயா. அதனால சில காரியங்களை யாரிடம் எதை பேச வேண்டுமோ அந்த அளவு தான் பேசணும். அல்லேலூயா. சும்மா எல்லார்ட்டையும் வளவலன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது.
யாரிடம் எந்த அளவு பேசணுமோ அந்த அளவுல பேச்சு நிறுத்திட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய ஜீவனை நீங்க வலுவீங்க, இல்லைன்னா விழுந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியம் தான் நடக்கும். அப்போ ஒன்று, நம்ம சரீரத்துல இவன் பலவானா இருந்தாலும் மனதளவில் சில பலவீனங்கள் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து என்னுடைய மனசு ஸ்ட்ராங்கா இருக்கா. அல்லேலூயா. நீ மனதளவு ஸ்ட்ராங்கா இருந்தா ஆண்டவர் எப்போதுமே சொல்றாரு, அல்லேலூயா, திட மனதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இரண்டாவது, இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, இந்த சிம்சோன் சரீரத்தில் பண்ணின உடன்படிக்கையை இவன் காத்துக் கொண்டான். ஆனால் ஆவிக்குரிய உடன்படிக்கையை காக்க தவறிவிட்டான். அல்லேலூயா. இப்போ இவனுடைய சரீரத்துல கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை? முடிய வெட்டக்கூடாது. அல்லேலூயா. இவனுடைய முடிவு அந்த 8 வரைக்கும் பாருங்க, அந்த முடிய அந்த உடன்படிக்கை இவர் ஒழுங்கா தான் வச்சிருந்தார். அல்லேலூயா. யாருக்காண்டி விட்டு கொடுக்கல. வாலி வயசு வந்த உடனே என் முடி என்னப்பா இவ்வளவு நீளமா இருக்கு, வெட்டிடுவோம், வெட்டல. அல்லேலூயா. அவர் அந்த சரீரத்துல பண்ணின அந்த உடன்படிக்கை இந்த காத்துக்கொண்ட இந்த சிம்சோன் ஆவிக்குரிய சில உடன்படிக்கை இருந்தது. ஆவிக்குரிய உடன்படிக்கை என்ன இருந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. புறஜாதி ஸ்திரீகளை இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒன்று, அந்த உடன்படிக்கை ஒரு உடைச்சார். அல்லேலூயா. அவன் கட்டின 3மே பெலிஸ்தீ ஸ்திரீகள். அதுல ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, 3மே பெலிஸ்தீ ஸ்திரீகள். இரண்டாவதாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. இவன் ஆசாரியன் அல்ல, ஆனால் இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் ஒன்று அந்நிய ஸ்திரீயை விவாகம் பண்ணக்கூடாது. இரண்டாவதாக என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீ கற்பு குலைந்தவளையும் வேசியையும் இவர்கள் விவாகம் பண்ணக்கூடாது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வேசியையும் கற்பு குலைந்தவளைகளையும் விவாகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சிம்சோன் இரண்டாவது காசாவில போய் யாரை பார்த்தார் தெரியுமா? வேசியை தான் பார்த்தார். அல்லேலூயா. அந்த வேசிட்டு தான் அவர் ஐக்கியமா இருந்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உடன்படிக்கை இருக்கிறது. இந்த உடன்படிக்கை வேற யாருக்கும் கிடையாது, ஒன்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனம் என்னன்னா, ஒன்று புறஜாதிகளிடம் ஒரு பெண்ணை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே போல தன்னுடைய மகனையோ மகளையோ புறஜாதிகிட்ட கட்டி கொடுக்க கூடாது. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை ஒரு உடைத்தார். அடுத்து, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்பொழுதுமே ஒரு வேசியை திருமணம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கற்பு குலைந்தவளையும் திருமணம் பண்ணக்கூடாது. வசனம் சொல்கிறது, அவன் ஒரு கன்னிகையை மாத்திரமே விவாகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். இப்போ சிம்சோனுக்குள்ளாக அபிஷேகம் இருந்ததா இல்லையா? அபிஷேகம் இருந்தது, ஆவியானவர் இருந்தார். அப்ப இவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி காத்திருக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த நசரேய இன்னொன்று தெரியுமா? நசரேய விரதம் உடையவர்கள் கல்யாணமே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவர் அதையே செய்யக்கூடாது. ஓகே, அதை கூட கொஞ்சம் ஏதோ ஆசைப்பட்டுட்டாரு. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இயேசு ஒரு நசரேயர், அவர் கடைசி வரை கல்யாணம் பண்ணல. அல்லேலூயா. ஓகேவா? அப்போ இவர்கள் அதையே கூட என்ன பண்ணலாம், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா பண்ணது கல்யாணம் பண்ணது யாரை பண்றாரு? வேசிட்ட போறாரு, கருப்பு குலைந்து விட்ட போறாரு. கருப்பு குலைந்து யார் தெரியுமா? அந்த முதல் பெண். அல்லேலூயா. அவன் ஆல்ரெடி ஒரு கணவன் கட்டி கொடுத்துட்டான் தகப்பன். ஆனா மறுபடியும் அந்த பெண்ணு தான் வேணா அடம்பிடிக்க. அவருடைய கருப்பு ஆல்ரெடி போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவர் பண்ண தப்பு 3மே என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில இஸ்ரவேல்கள் எதை செய்யக்கூடாதோ, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எதை செய்யக்கூடாதோ அதையே தான் அவர் செய்தார். அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் இவர் பண்ண அந்த உடன்படிக்கை முடிய வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது, கரெக்டா இருக்காரு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தெளிலாட்ட எவ்வளவோ போராடி பார்த்து தான் என்ன பண்ண அந்த ரகசியத்தை உடைக்கிறார். ஆனா ஆவிக்குரிய உடன்படிக்கையை என்னைக்கே உடைச்சு போட்டார். அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பத்திலே உடைச்சு போட்டார் அவர். சொல்ல போனா
இன்னைக்கு அநேகர் அப்படிதான். சரீரத்துல நாங்க நல்லா ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கோம், அதை இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனா அநேக ஆவிக்குரிய உடன்படிக்கை உடைத்து போகும். அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. சரீரத்துல இருக்கிற உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப நல்லது, அது அவசியம். ஆனா அதை விட மேலானது என்ன தெரியுமா? உங்களுக்கும் தேவனுக்கும் ஆவிக்குரிய சில உடன்படிக்கைகள் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கையை ஒரு நாள் நம்ம உடைக்க கூடாது. அல்லேலூயா. அதான் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக எழுதுவாரப்பா, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாதுப்பா. அல்லேலூயா. பேடியாளுக்கும் ஆமெனப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பந்தியில பங்கு பெறுறீங்க, பிசாசுடைய பந்தியிலே நீங்க கையை போடுறீங்க. அல்லேலூயா. பேய்களுடைய பாத்திரத்தில் குடிக்கீங்களே, இந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? நமக்கு ஆவிக்குரிய சில ஐக்கியம், ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு இருக்கிறது. அல்லேலூயா. அதை என்னைக்கு நம்ம உடைக்கிறோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுது ஆவிக்குரிய உடன்படிக்கையை நீங்கள் உடைக்கிறீர்களோ அன்றைக்கே உங்கள் சரீர உடன்படிக்கை பலகீனப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது பலகீனப்பட்டு தான் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியில்லாம நீங்க சரீரத்துல ஆண்டவருக்கு அதை கொடுத்த இதை பண்ண எவ்வளவு சொன்னாலும் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சொல்லலாம், நான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், நான் வாலிபர் மீட்டிங் நடத்துறேன், நான் வந்து அந்த சுவிசேஷ இப்படி ஊழியம் பண்றேன், இவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணேன். ஆண்டவர் சொல்வாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கடைசியில வருகிற ஆண்டவர் அப்படிதான் சொல்ல வேண்டிய நிலையில நம்ம பேரக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்களா, ஆண்டு இப்போ அவங்க நாமத்துல தான் அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சோம், பிசாசத்தை துரத்துறோம். ஆண்டு சொல்வாரு, யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? சரீர உடன்படிக்கை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய கற்பை காத்துக்கொள்ளணும், நம்முடைய கண்ணை காத்துக்கொள்ளணும். இது எல்லாமே ரைட்டு தான். யோபு சொல்ற மாதிரி, எப்பா நான் கண்ணுல உடன்படிக்கை பண்ணிட்டேன், இன்னொரு ஸ்திரியை நான் பார்க்க கூடாது, சரீர உடன்படிக்கை கரெக்ட். ஆனா அதே வேளையில ஆவிக்குரிய சில உடன்படிக்கை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறது. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? உடைக்காம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் மேன்மையானதுங்க, அதுதான் மேன்மையானது. அப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒன்று, அவன் சரீர பலமுள்ளவனாய் இருந்தாலும் மனதுல பலவீனமாய் இருக்கிறான். இரண்டாவது, இவன் சரீரத்தில் இருக்கிற உடன்படிக்கையை காத்துக்கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தானோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய உடன்படிக்கை காத்துக்கொள்ளதான் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த முடிய வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த தெளிலால் வந்து 2-3 முறை அவனை சோதிக்கிறான். ஒரு முறை அல்ல, 2-3 முறை கேட்கிறான். அவனு எவ்வளவோ மறைச்சு பார்த்து மறைச்சு பார்க்கிறாரு. எவ்வளவோ அதுல வந்து இல்ல சொல்லவே கூடாது என்று சொல்லி அதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாய் கவனமாய் இருந்தாரோ அந்த கவனத்தை ஆவிக்குரிய உடன்படிக்கையில செலுத்தியிருந்தா இந்த சிம்சோன் 20 அல்ல இன்னும் 20 வருஷம் ஆளுகை செய்திருக்க முடியும். அல்லேலூயா. தாவீதை போல 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டிருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையில விழுந்து போவதற்கு காரணம் தெரியுமா? அவருடைய ஊழியம் இடையிலே நிறுத்தப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய உடன்படிக்கையை உடைத்ததுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்மை ஆராய வேண்டும். நாம் சரியாக ஆவிக்குரிய உடன்படிக்கையில நாம் சரியாக இருக்கிறோமா இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, மூன்றாவதாக பாருங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த காரியம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதி 14ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை குளத்திலிட்டு போட்டான். ஓகே, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அவன்கிட்ட அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா என்ன தெரியுமா? கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அலட்சியமுடையவன். வாசிங்க ஒரு வசனத்தை, 16ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16:20. அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிம்சோன் நினைக்கிறாரு, நான் எப்போதும் போல உதறிட்டு போயிருவேன். அப்ப இவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? எத்தனையோ முறை வந்து இவனை கட்டினாங்க, இவனை வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அத்தனை முறை என்ன போச்சுன்னா இவர் அசால்ட்டா எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவார். அல்லேலூயா. கயிறு கட்டினா கயிறு வந்து பேரு, அலங்கத்தை தூக்கிட்டு போயிருந்தாரு. இப்படி பல முறை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில உதறி போட்டுட்டு போயிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு நாள் வந்தது, அவர்கிட்ட இருந்த அந்த ஆவி வெளியே போயிடுச்சு, அந்த பலம்லாம் வெளியே போயிடுச்சு. ஆனா இப்பவும் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நான் உதறி போட்டுட்டு போவேன்.
அல்லேலூயா. இது என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இருந்த அலட்சியம், கவனக்குறைவு. அல்லேலூயா. ஒரு கவனக்குறைவு. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு நாளும் அலட்சியமா இருக்கவே கூடாது, எந்த காரியத்திலா இருக்கட்டும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அலட்சியமா இருக்காதீங்க, கவனக்குறைவா ஒரு நாள் இருக்காதீங்க. நீ நினைக்கலாம், நேத்து காலேஜுக்கு போன மாதிரி தான் இன்னைக்கும் போறேன். அப்படி அல்ல. நேத்து ஃபேஸ் பண்ண பிரச்சனையோட இன்னைக்கு நீங்க வேற ஒன்று ஃபேஸ் பண்ண போறீங்க. அல்லேலூயா. சோ அதனால எப்பொழுதுமே நீங்க எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கிறது, உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால நீங்க எப்பொழுதுமே நம்ம அலட்சியமா இருக்க பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. யாருடைய கை ஆளுகை செய்யுமா? ஜாக்கிரதையுடைய கை தான் ஆளுகை செய்யும். எல்லாருடைய கையில ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் இன்னைக்கு பாருங்க, தேவன் நமக்கு சத்துரு மேல ஆளுகை தந்திருக்கிறார், இந்த உலகத்தின் மீது ஆளுகை தந்திருக்கிறார். புரியுதா? ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காரியங்கள் மீது நமக்கு ஆளுகை இருக்கிறது. பிசாசு மேல கூட நமக்கு ஆளுகை இருக்குது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆளுகை செய்கிறோமா? ஏன் செய்யல தெரியுமா? ஏதோ ஒரு இடத்தில் நாம் தவறுகிறதுனால் சத்துரு அல்லது சாத்தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொண்டிருந்தால், நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தால், ஒரு நாளும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைய சாத்தான் ஆளுகை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. உங்களை நீங்க ஆளுகை செய்வீங்க. நீங்க மற்றவங்களை ஆளுகை செய்ய முடியும். சாத்தா ஒரு நாளும் உங்களை எனக்கு இன்னைக்கு நான் இந்த பாவத்துல விழுந்துட்டேன், இன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சிட்டேன், ஒரு நாள் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஜாக்கிரதையா இல்ல, அதனால அது விழுந்து போறீங்க. அல்லேலூயா. அப்ப ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் தான் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற முடியும். நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. சிம்சோனுடைய ஆளுகை பாதியில முடியது காரணமா அவனுடைய கவனக்குறைவு. சிம்சோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு மனுஷன், ஆனா கடைசி நம்ம எங்க நின்னா தெரியுமா? வேடிக்கை பார்க்கிற கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். அல்லேலூயா. அதான் நீதிமன்ற வசனம் சொல்லுகிறது, நீ ஜாக்கிரதையா இருந்தால் ராஜா முன்பாக நிற்ப, ஆனா ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னா நீசர்கள் முன்பாக நீ நிற்ப. அல்லேலூயா. அப்படின்னா உன்னை வேடிக்கை பார்ப்பான், உன்னை இழிவாய் நடத்துவான், அவன் முன்னாடி நிற்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையா இருந்தால் மாத்திரமே அந்த நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். அல்லேலூயா. இல்லனா வேடிக்கை காட்டுற சாத்தானுக்கு முன்னாடி தான் நீங்க நின்னுட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. வேடிக்கை காட்டுற அந்த சாத்தான் கூட்டத்துக்கு முன்னாடி தான் நிற்க முடியும். ஆனா நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. ஜாக்கிரதை இல்லை அப்படின்னா நீ நிற்கவே முடியாது. ஆண்டவர் பையன் அவர் பரிசுத்தவர். அல்லேலூயா. அவர் பெரிய பரிசுத்தர். அவர் முன்பாக நிற்கணும்னா நான் என்னுடைய பரிசுத்த ஒழுங்காய் காத்திருக்கணும். அல்லேலூயா. அதை நான் கவனமாய் காத்திருக்கணும், என் அபிஷேகத்தை ஒழுங்காய் காத்திருக்கணும். அப்பதான் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். அப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை என்றால் சாத்தான் உங்க முன்னாடி நிற்பான். அல்லேலூயா. எங்க யோசுவான்னு ஒரு ஆசாரியர் இருந்தார். சரியா? யோசுவான்னு ஒரு ஆசாரியர். ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் அழுக்காகி போச்சு. அல்லேலூயா. ட்ரெஸ் அழுக்காகி போச்சு. ஆனா இவர் எங்க நிற்க போறார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறார். ஆனா கூடவே சாத்தான் நிற்கிறான். அல்லேலூயா. கூடவே சாத்தான் நிற்கிறான். இவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறாரு, கூடவே சாத்தான் என்ன சொல்றான்? அவன் ட்ரெஸ் அழுக்காரு. அல்லேலூயா. அவன் ட்ரெஸ்ஸை அழுக்காக்காம சுத்தமாகிய கவனக்குறைவா இருந்துட்டார். இப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு யோசுவா யாருக்கு முன்பாக நிற்கார் தெரியுமா? சாத்தானுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம நினைப்போம் நம்ம ஆண்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம், ஆண்டுக்கு தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டுக்காண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக வழியில ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நம்ம பக்கத்துல சாத்தான் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா.
அப்ப என்னன்னா ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்க பெற்றிருக்கிற ஆவியை அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்க பெற்றிருக்கிற கிருபைகளை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆராதனை அலட்சியம் பண்ணாதீங்க. ஏன்னா எங்க அலட்சியம் இருக்கிறதோ அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேடிக்கை காட்டுகிறவனை விட கேவலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கோமாளியை விட கேவலமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம யார் தெரியுமா? ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு ராஜாக்களை போல இருக்க வேண்டும், ஒரு ஆசாரிகளை போல இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம நீசலுக்கு முன்பாக நிற்க கூடாது, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். அப்படின்னா அலட்சியம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிம்சோனை போல அலட்சியமா இருந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வேடிக்கை காட்டுகிறதாய் மாறிவிடக் கூடாது என்பதில் நீங்க கவனமாய் இருங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கேட்டவைகளை விட்டு விலகிடக்கூடாது. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வசனம்லாம் கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். சிம்சோன் இப்படி வாழ்ந்தாப்பா, நீங்க இப்படி வாழாதீங்க, கேட்கிறீங்களே, இவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்ன இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஏனெனில் தேவதூதரமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நீங்க கேட்ட காரியத்தை விட்டு விலகக்கூடாது? ஒன்று, இந்த வசனம் தேவனுக்கு விரோதமாக உங்களை கிரியை செய்ய வைக்கும். அப்புறம் நீங்க தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ வைக்கும் அந்த காரியம். ரெண்டாவது, அங்க ஒரு கீழ்ப்படியாமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை இருக்கிறது. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நீதியான தண்டனை வருமா? ஹல்லேலூயா. வசனத்துக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கீழ்ப்படியாமை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு தண்டனை நிச்சயமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஜாக்கிரதையா இருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் விடறுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், இது ரெண்டையும் நல்லா புரிந்து கொண்டு அதை கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஓகேவா? உங்களுடைய அழைப்பு என்ன நீங்க பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்கார். சில பேரை நல்ல ஜெபத்தில் நடத்துறதுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு நல்ல கொயர் டீம்ல இருக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு நல்ல மியூசிக் போடுறதுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஓகேவா? உங்களுடைய அழைப்பு என்ன? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க ஜாக்கிரதையாய் கை கொண்டா எங்கேயும் இடர்விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எங்கேயும் இடர மாட்டீங்க. இல்ல அப்படின்னா எனக்கு என் அழைப்பு என்னன்னு தெரியாது, எனக்கு அதை ஏன் தெரிந்து கொண்டாலும் தெரியாது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப இடராமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டாரு? என் குடும்பம் ஆண்டவரை அறியாத குடும்பம், என் குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற குடும்பம், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஆனா இதன் நடுவுல கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார் என்றால், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது பாருங்க, ஒரு தகப்பன் ஈசாய், ஓகேவா, தாவீதுடைய தகப்பன் தாவீதை அழைத்து அந்த போர்க்களத்துக்கு அனுப்புறார். அங்க நின்று தாவீது சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. அனுப்புனது யாரு? ஒரு சாதாரண உலக தகப்பன்ங்க. அபிஷேகம் பண்ண வர சொல்ல கூப்பிடாம இருந்த ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. ஆனா அந்த தகப்பன் அனுப்பும் பொழுது தாவீது சொல்கிறாரு, எனக்கு நான் வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம். ஹல்லேலூயா. அந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் அனுப்பினாலே ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்கும் என்றால் அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. அப்படின்னா என் பரம தகப்பன் உங்களை என்னை அனுப்புறாருன்னா அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களை கொண்டு எத்தனையோ பேர் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு முகாந்திரம் இருக்கு. அதை நீங்க மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால உங்க அழைப்பு உங்க தெரிந்து கொள்ளல, நீங்க என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து கொள்ளுங்க. அதை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு நாளும் அலட்சியமா இருக்காங்க. ஹல்லேலூயா. கவனக்குறைவா இருக்காதீங்க, எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததாக பாருங்க, இந்த ஸ்தோத்திரிக்கிறோம் 16ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தின் 20. அப்பொழுது அவன், சிம்சோனே,
பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள். நாம் நித்திரை விட்டு விழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல போதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அல்லேலூயா. இப்போ இவனுக்குள்ளாக இருந்த ஆவியானவர் வெளியே போயிட்டார். இவனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் வெளியே போயிடுச்சு. இவனுக்குள்ளாக இருந்த பலம் வெளியே போச்சு. இப்போ பாருங்க, எல்லாம் வெளியே போச்சு. கடைசியில மாட்டிக்கிட்டார். மாட்டி கடைசியில மாவு அரைக்கிற இடத்துல கூட வச்சுட்டாங்க. மாவு அரைச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவங்க தாகோனுக்கு வந்து பலி செலுத்த வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, அந்த சிம்சோனை வேடிக்கை காட்ட பண்ணுவாங்கப்பா. இப்ப கொண்டு வந்து நிக்கிறாங்க எல்லாரும். இப்ப இந்த சிம்சோனுக்கு இப்பதான் ஒரு மூளையில கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கு. என் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், எனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருந்தார். ஆனா அதெல்லாம் எனக்கு இழந்து போயிட்டேன். மறுபடியும் ஆண்டவர்ட்ட கேட்கிறார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின் 28 இருந்து 30 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு 2 தூண்களை பிடித்து கொண்டு சிம்சன் ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. அப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்கப்பா. என்னுடைய 2 கண்களுக்கு நான் ஒரே தீர்வாய் எடுக்கணும். இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க என்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எந்த அபிஷேகத்தை இழந்தாரோ, எந்த வல்லமை இழந்தாரோ, அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ தாகத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தெரியுமா, எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க எதனாலும் இழக்கலாம், எதனாலும் தோற்று போகலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தில் ஒரு நாள் தோற்று போயிடாதீங்க. அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போயிடாதீங்க. நான் இதை வாசிக்கும் பொழுது மிகவும் ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு பெரிய தவறு பண்ணார். அவர் பண்ணின அந்த ஜெபத்துல அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் அந்த ஜெபத்தை பண்ணும்பொழுது கூட அவர் என்ன பண்றாருன்னா, என் கண்களுக்கு தீர்வாக ஒரே தீர்வை நான் எடுக்கணும். என்ன ஒரு விஷயம் பலம் மட்டும் படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு பலம் மட்டும் தாங்க, ஒரு ஸ்ட்ரென்த் மட்டும் தாங்க, என்னை பலப்படுத்துங்க, நான் இவரோடு சாகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் யோசிச்சு பார்த்தேன். ஒரு விஷயம் ஆண்டவரை இப்படி கேட்டிருக்கலாம், ஒரு ஜெபம் பண்ணிருக்கலாமே, எனக்கு மறுபடியும் கொஞ்சம் அபிஷேகம் தாங்கப்பா, இவர்களை நான் அழிச்சிட்டு நான் எப்படியாவது ஒரு பெரிய ஜெயம் எடுக்கணும். ஆண்டவர் செஞ்சிருப்பாரா, செஞ்சிருக்க மாட்டாரா? நிச்சயமாக அதையும் செய்திருக்க முடியும் கர்த்தரால். அல்லேலூயா. பலத்தை கொடுத்த தேவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து மறுபடியும் அவனை தலை நிமிர செய்திருக்க முடியும். ஆனால் அவனுடைய ஜெபத்திலே ஒரு தவறு நடந்து விட்டது. அல்லேலூயா. அதான் சொல்லுவேன், எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்களா? சிம்சன் செய்த தவறை மறுபடியும் செஞ்சுறாங்க. நான் இப்படியே மறிக்கேன், இப்படியே அழியும்னு கேட்காதீங்க. அவர்கிட்ட கேளுங்கப்பா, நான் மறுபடியும் வாழணும். ஆவிக்கிறவர்கள் எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் அபிஷேகம் தாங்கப்பா, என்னை மறுபடியும் என்னை எழுப்புங்கப்பா, எனக்கு மறுபடியும் ஒரு கிருபை தாங்கப்பா, மறுபடியும் ஒரு சின்ன எனக்கு ஒரு கொஞ்சம் இரக்கத்தை தாங்க. நான் மறுபடியும் எந்த சத்துரு கையில பாருங்க. இவன் அபிஷேகத்தின் நோக்கமே என்ன தெரியுமா? சிம்சோன கர்த்தர் அபிஷேகத்தின் நோக்கமே என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலை விடுவிப்பது. அல்லேலூயா. பெலிஸ்தியர் கையில் இருந்து அவன் இஸ்ரவேலை விடுவிப்பான். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் 5ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இதுதான் இவனுடைய அபிஷேகத்தின் நோக்கமே. அல்லேலூயா. இவனுடைய அழைப்பின் நோக்கமே அதுதான். கடைசில எந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்க வேண்டுமோ, இஸ்ரவேலை விட்டு அவங்க இஸ்ரவேலை அந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே கொண்டு வரணுமோ, அதே பெலிஸ்தியர் கையில தான் மாட்டி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே பெலிஸ்தியர் கையில தான் மாட்டினார். ஏன் தெரியுமா? பெற்ற அபிஷேகத்தை இழந்துட்டார். அல்லேலூயா. பெற்ற வரங்களை இழந்துட்டார், பெற்ற கிருபைகளை இழந்துட்டார். இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டப்பா, என்னப்பா என்ன வந்தாலும் சரி, அபிஷேகத்தை இழக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் என் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்கப்பா. அல்லேலூயா. என் அபிஷேகத்தை மட்டும் ஒரு நாளைக்கு இழந்துடக்கூடாது. பாருங்க, எத்தனையோ முறை இந்த சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்து வந்து மறுபடியும் உணர்த்தினார். கடைசியில் ஒரு நாள் தூரவே போயிட்டார். அல்லேலூயா. அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிப்பது மிகவும் கடினமான சூழ்நிலையாய் மாறிவிடும். பெற்ற அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வதற்கு கவனமா இருங்க. அப்படி யாராவது இன்னைக்கு இழந்திருந்தால் இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா, என் அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு தாங்க. அல்லேலூயா. என் ஊழியத்தை எனக்கு மறுபடியும் தாங்க, என் அழைப்பை என்னை மறுபடியும் என்னை நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தின்
19ஆம் வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிந்த வாசித்த வசனம், அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி விட்டது. அல்லேலூயா. பலம் நீங்கிட்டு, ஆனாலும் சிம்சோனுக்குள்ளாக இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, நியாயாதிபதிகள் 16:23 வாசிக்கலாம். நம்முடைய தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. கூடி வந்தார்கள். 24 ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி ஹல்லேலூயா. யாரை புகழ்ந்தாங்க? அவங்க தேவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் சிம்சோன் அந்த அபிஷேகத்தை குறித்து கேர் பண்ணல. இவனை பிடிச்சு கொண்டு போய் மாவரைச்சு வச்சாங்க. எத்தனை மாசம் வச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா வெட்டப்பட்ட தலைமுடி மறுபடியும் வளர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை. ஒரு வாரமோ அல்லது ஒரு மாசமோ பல மாதங்களோ, எத்தனை மாதங்கள் உள்ளே இருந்தா தெரியல. ஆனா அப்பெல்லாம் இந்த சிம்சோன் பிடிச்சிட்டாங்க, கண்ணை பிடிக்கிட்டாங்க, நம்ம வேலை இன்னும் மாவரைக்கிறது தான், இப்படியே இருந்துட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வந்தது, என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த தாகோனுக்கு ஒரு பெரிய பலி இடுறாங்க. ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் நடக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிம்சோனை முன்னாடி வச்சுட்டு சொல்றாங்க, நம்முடைய சத்துருவை நம்முடைய தேவன் என் கையில கொடுத்துட்டாரு சொல்லி அவருடைய அந்த தாகோனை புகழ ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேலின் தேவனை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தெரியுமா? இப்பதான் ஒரு புத்தி வந்தது இவருக்கு மறுபடியும். ஐயோ, என்னுடைய தவறுனால என்னுடைய தேவனுக்கு என்ன பண்றாரு? பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தவறு, ஆனா என்னுடைய தேவனுக்கு பரியாசம் பண்றாரு. இப்ப பலம் சுத்தமா இல்ல, எதுவுமே இல்ல, பலமே இல்ல. ஆனாலும் கூட அந்த சின்ன அங்க இருக்கிற அவனை கையிலாகப்பட்டு கூட்டிட்டு வந்த நம்ம அவனை கேட்கிறான், நீ ஒரே ஒரு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணு, இங்க இருக்கிற தூண்ல மட்டும் என்ன கொண்டு விட்டு. ஹல்லேலூயா. இந்த தூண்ல கொண்டு விட்டு. தூண்ல விட்ட உடனே அவன் மனசுல என்ன தெரியுமா? ஏன்டா இப்ப பலம் இல்லை, எல்லா ஸ்ட்ரென்த்தும் வெளியே போயிட்டு, அபிஷேகம் எல்லாம் வெளியே போயிடுச்சு, எல்லாமே வெளியே போயிட்டு. ஆனா ஒண்ணு, ஆண்டவர் என்னை இப்பொழுது பலப்படுத்த முடியும் என்றால் பரியாசம் பண்ணுகிற இந்த சத்ருவனை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்திலும் அவனையோ தேவனையோ பரியாசம் பண்றதை மாத்திரம் அவன் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அனுமதிக்கவே இல்லை. ஏன் முன்னாடி தாகனை மகிமைப்படுத்தக்கூடாது? ஏன் முன்னாடி ஏன் தேவனை பரியாசம் பண்ணக்கூடாது? ஏன் முன்னாடி ஏன் இயேசுவை இழிவாய் ஒருவனும் பேசக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சிம்சன் தான் சொன்னான், ஒரு விசனை பலப்படுத்துங்கப்பா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவங்களையும் அழிச்சிட்டு சாகணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ பலம் இழந்து போயிடுச்சு. ஆனாலும் என் தேவனை யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் யார் தெரியுமா? அவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டாது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இங்க வாழ்ற வாழ்க்கை யாரோ ஒருவர் தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறதா இருக்கக்கூடாது. சொல்லக்கூடாது, என்னப்பா ஆராதனைக்கு போறீங்க, பைபிள் தூக்கிட்டு போறீங்க, பாட்டை படிக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என் மூலமாக என் கர்த்தருடைய நாமம் ஒரு நாள் தூசிக்கப்படக்கூடாது. என் மூலமாக என்னுடைய ஊழியம் ஒரு நாள் தூசிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, என் ஊழியம் அவமதிக்கப்படுவதை காட்டிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. யாராவது அப்படி நினைக்க முடியுமா? என் ஊழியத்தை யாராவது அவமா பேசுறாங்க, இழிவாய் பேசுறாங்க தெரியுமா, அதை விட ஒரு பெரிய கேவலம் எனக்கு எதுவுமே இல்லை, அதுக்கு நான் செத்தது கூட பரவாயில்ல அப்படிங்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவனுக்காக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? நமக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? நான் இந்த சபைக்கு போறேன், நான் இந்த இடத்துல ஊழியம் பார்க்கிறேன், என்ன கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், ஏன் மூலமாக ஒரு நாளும் சபையின் பெயர் கெட்டு போகக்கூடாது, என் குடும்பத்தின் பெயர் கெட்டு போகக்கூடாது, என் தேவனுடைய பெயர் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி யார் ஒருவர் வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவர்களையே கர்த்தர் மறுபடி பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியத்துக்கு ஆண்டிதான் கர்த்தர் அன்னைக்கு அவனை பலப்படுத்தினாரு. அவன் அபிஷேகத்தெல்லாம் கேட்கல, நான் சொன்ன அபிஷேகம் கேட்கல, கொஞ்சம் ஆண்டு பலப்படுத்தினார், அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நான் ஒரு நாளும் ஏன் தேவனை பரியாசம் பண்ண விட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிதான் வாழணும். ஒரு நாளும் என்ன பார்த்து யாராவது ஒருவர் இயேசுவை தூஷிக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை பாருங்க,
ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், உண்மையிலே இவன் நல்ல ஒரு கிறிஸ்தவ பையன்ப்பா, நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைப்பா, எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க, ஒழுக்கமாய் இருப்பாங்க என்று சொல்லி சொல்லத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. அது இன்னைக்கு இப்படிப்பட்ட என்னால யாரும் பாருங்க, ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பேர் கெட்டாலும் கூட பிரச்சனை இல்லை, ஆண்டோடைய பேர் ஒரு நாள் கெடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய பேர் ஒரு நாளும் கெடக்கூடாது. அப்படி கெட்டிச்சு அப்படின்னா நியாயத்திற்கு நாள்ல நமக்கு மிகப்பெரிய தண்டனை. அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் தேவ நாமம் தூஷிப்பதற்கு ஒரு நாளும் தம்முடைய வாழ்களை இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்க, தாவீது ஒரு நாள் இடம் கொடுத்துட்டார். உரியாவின் மனைவி எடுத்துட்டார். நேர ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, உனக்கு என்னப்பா வேணும்? சத்துரு உனக்கு வரத்தணுமா, அல்லது கொள்ள நோய் வேணுமா? கேட்கும் பொழுது தாவீது அப்படியே ஆண்டவர் கையில சரணடைஞ்சிட்டாரு. ஃபுல் சரண்டர். நான் வந்து மனுஷன் கையில விட முடியாது, உங்க கையிலே நான் விழுந்துடுறேன். அப்ப ஆண்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒண்ணு நான் மன்னிச்சிருவேன், ஆனா என் சத்துருக்கள் தூசிக்க நீ ஒரு காரியத்தை செஞ்சதுனால அந்த பிள்ளையை நான் அழிச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு நம்ம ஏன் சத்துரு என்ன தூசிக்கிறான் அந்த காரியத்தினால? சாத்தான் சொல்லுவான், தாவீது தாவீதுன்ற அவன் அடுத்தவன் மனைவி எடுத்து வச்சிருக்கான். அல்லேலூயா. இதனால ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுகிறதுங்க. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, அதற்காகவே அந்த பிள்ளைய நான் உயிரோட வைக்க மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஒரு நாளும் அவருடைய நாமத்துக்கு தூசிக்க யாரையும் விட மாட்டேதான் இருப்பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீதை போல நம்ம பரிசுத்தமா கிடையாது, தாவீதை போல நம்ம ஆராதிக்கிறவர்கள் கிடையாது, தாவீதை போல நம்ம ஜெபிக்கிறவங்க கிடையாது, தாவீது விழுந்து அழுகிறவங்க நம்ம யாரும் அழுகிறது கிடையாது. அவ்வளவு மகத்துவமான ஒரு மனிதன். ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்தாரு, என் உள்ளத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்றமான் அவன், என் சித்தத்தின்படி தான் அவன் வாழுவான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மனுஷன் தான். ஆனா ஒரு இடத்துல தவறும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற தண்டனை கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் ஒன்று தான், ஆண்டவருடைய நாமம் அங்க தூசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டு தாவீது பேர் கெட்டு போக விடலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது பேர் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு நினைச்சுதான் வச்சிருக்கிறார். அங்க தூசிக்கப்பட்டது யாருடைய பெயர்? தேவனுடைய பெயர். அல்லேலூயா. அவனை அபிஷேகித்த தேவனுடைய பெயர். அதனால தான் பார்த்தார், அந்த பிள்ளை உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம மாறிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை ஒப்புக்கொள்ளுங்க. அப்பா, என் மூலமாக உம்முடைய நாமம் ஒரு நாள் பரிகாசம் பண்ணக்கூடாது, இழிவாய் பேசக்கூடாது. ஓகே, இந்த 5 காரியங்களை இன்னைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். சிம்சோன் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். அல்லேலூயா. ஒன்று, சரீரத்துல பலமாய் இருந்தாலும் அவன் மனதளவில் பலகீனப்பட்டவனாய் இருந்தா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, சரீர உடன்படிக்கையை காத்துக்கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தானோ அவ்வளவு ஆவிக்குரிய உடன்படிக்கையை அவன் காத்துக்கொள்ள தவறி விட்டான். இன்னைக்கு அதுல நாம் அந்த தவறை செய்யாதபடிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் அலட்சியமாய் வாழ்ந்ததுனால எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் மாறி போய்விட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதே போல எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துராதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என் மூலமாக என் ஆண்டவருடைய நாமம் ஒரு நாளும் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்போடு நாம் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு விஷயம் நாம் எல்லாம் எழுப்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.